வாங்க. இந்த தடவை கண்டிப்பா வேலை கிடைக்கும். நீங்களும் வேலை கிடைச்சிரும் தான் சொல்றீங்க, ஆனா கிடைக்க மாட்டேங்குதே. வேலை கிடைச்சிருக்குமுங்க. இந்த இருக்கிறானே என் பையன், இவன் கூட திரியறப்ப எப்படி வேலை கிடைக்கும்? அப்பா நான் தான்டா. ஏண்டா ஒழுங்கா பள்ளிக்கூடம் தான் போகல, ஊரை சுத்திட்டு திரியறிய. இந்த வீட்டு வாடகை பணத்தையாவது வசூல் பண்ணலாம்ல? ஐயா நான் கூட 2 மாசம் வாடகை பாக்கி. உங்களை பத்தி பிரச்சனை இல்லைங்க. உங்க பையன் வேலைக்கு போகட்டும், கை நிறைய சம்பளம் வாங்கட்டும், பை நிறைய நான் வாங்கிட்டு போறேன். தங்கம், பையனை சீக்கிரம் கிளம்ப சொல்லு, நேரம் ஆயிட்டு இருக்குல்ல. ராஜா, பால் ரெடிப்பா. அண்ணே ட்ரெஸ் ரெடி. அண்ணே ஷூ ரெடி. அண்ணன் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நடந்தா பாக்குறவங்க எல்லாம் அசந்துல போறாங்க. அம்மா வந்துட்டப்பா. நான் போயிட்டு வரேம்மா. நல்ல செய்தியோட வாப்பா. ஒரு 5 ரூபா கொடுங்க. இது தரேன். இந்தா. மாப்பிள அடேங்கப்பா, டாப்பியா. வேலையோட திரும்பி வாங்க. இன்டர்வியூல வந்து அதான் நான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன வந்து போயின்னு அபிநயம் பிடிக்கிறீரு? நீங்க வெற்றியோட வாங்க. போங்க, சக்சஸ் தான். தம்பி, இங்க எந்தெந்த பஸ் நிக்கும்? இந்த பக்கம் போற எல்லா பஸ்ஸும் நிக்கும். 12, 12A, 5, 5B, 41, 41B. தம்பி 18 இங்க நிக்குமா? பக்கத்துல பாரு, லெப்ட்ல 3, ரைட்ல 2, கலர் கலரா 18. பஸ் கேட்டா மிஸ் காட்டுற. தம்பி, உன் பேர் என்னப்பா? வேலை எங்கப்பா? பேரு செல்லப்பா, வேலை இல்லப்பா. அப்ப கையில ஃபைலோட எங்கப்பா? அப்பப்பா, எங்க அண்ணன் இன்டர்வியூ போறாரு, அவருக்கு துணைக்குப்பா. இப்ப எந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போய்கிட்டு இருக்கீங்க? பான்ஸ் கம்பெனி சார். பான்ஸ் கம்பெனியா? நீங்க எங்க சார் வேலை பாக்குறீங்க? நீங்க இன்டர்வியூக்கு போற அதே பான்ஸ் கம்பெனி மேனேஜர். அது நீங்க தானா? அந்த கம்பெனி மேனேஜர் சிபார்சுல நானும் அதே கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய்கிட்டு இருக்கிறேன். அடச்சி, ரிட்டையர்ட் ஆக போற வயசுல இன்டர்வியூ போய்கிட்டு. எனக்கு மட்டும் இல்லப்பா, இவருக்கு அதே கைதான். வாய கழுவு. வேலை தேடி போகும்போது அவசரம் பிடிச்ச மாதிரி. ஐயோ அம்மா, அம்மா, அந்த ஆட்டோக்காரன் நிக்காம போயிட்டான் பாத்தீங்களா? பக்கத்துல ஏதாவது டாக்டர் தான் கூப்பிடுங்க. இந்த மாதிரி ஆட்டோக்காரங்க போலீஸ்ல புடிச்சு கொடுத்து பெண்ட் எடுக்கணும், அப்பதான் புத்தி வரும். இறக்கவே இல்ல அந்த பாவி பசங்க சார். என்ன அதுக்கு வெட்டி கூட்ட, யாராச்சும் போய் சோட வேண்டாம். நல்லவன் எல்லாம் பல்லவன்ல போயிட்டாங்கடா. ஏங்க பாத்து வரக்கூடாது? என்னால பார்க்க முடியாது தம்பி, நான் 2 கண்ணும் தெரியாத குருடன் ஐயா. டேய் செல்லப்பா, ஒரு ஆட்டோ கூப்பிடு, இவர் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறேன். வேண்டாம் தம்பி, என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போவீங்க ஐயா. உழைப்பாளி சிலைக்கு பக்கத்துல கூட்டு போங்க. என்னங்க இது, அடிபட்டு ரத்தம் ஒழுகுது, உழைப்பாளர் சிலைக்கு கூட்டிட்டு போய் சொல்றீங்களா? தம்பி, நான் ரோட்ல உட்காந்து பாடி பொழைக்கிறவன் ஐயா. 4 நாளா நல்ல மழை, என்னால வெளியவே வர முடியல. ஒரு பைசா கூட வருமானம் இல்லையா. என் குடும்பமே 4 நாளா பட்டி கிடக்குது. பச்சை குழந்தை கூட பால் இல்லாம துடிக்குது. என்ன சேர்ந்தவங்க எல்லாம் உழைப்பாளி இதுல பக்கத்துல எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் போய் பாடுனா தான் ஐயா ஒருவேளை சோறாவது கிடைக்கும். இல்ல, நீங்க ஹாஸ்பிடலுக்கு தான் போகணும். அப்ப கச்சேரி நடக்கும். எந்த டயர்ல காத்து போகுது? அடடே ராஜா, நீயா? என்னப்பா இன்டர்வியூக்கு போகாம ஏதோ பாட்டு பாடிட்டு இருந்தியாமே? முதலாளி, நீ கேட்கலையே, அண்ணன் டக்கர பாடுறாரு. நீங்க அந்த பாட்டை பாடு. அட நீ ஒண்ணு, ஒரு நல்ல காரியம் பண்ணு திருப்தி இருந்தாலும் இன்டர்வியூக்கு போகலையான்னு கவலையா இருக்கு. வீட்டுக்கு போனா அப்பா என்ன சொல்லுவாருன்னு பயமா இருக்கு. அத மறக்கலாம், நீங்க வந்தா நீ வேற ஞாபகப்படுத்துற. கவலையே படாத. தண்ணி அடிக்கிறியா? இல்ல சும்மா கேட்டு பார்த்தேன். அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. இந்த மருந்தை யார் எப்ப சாப்பிடுவாங்கன்னு சொல்லவே முடியாது. மனுஷனுக்கு சந்தோஷமும் துக்கமும் எப்ப வேணாலும் வரும். 2க்கும் ஒரே மருந்து இந்த தண்ணி தான். 2 in 1. வாங்கி சொல்லட்டுமா? உன்னை சமாளிக்கிறதோட வீட்டுல போய் அப்பாவே சமாளிச்சுக்கலாம். வரேன். தங்கம், தங்கம், என்னங்க? ராஜாவோட இன்டர்வியூ என்னாச்சு? காலையில போனவன் இன்னும் காணுங்க. இவ்வளவு நேரம் ஆறத பார்த்தா வேலையை கொடுத்து ஆபீஸ்லயே உட்கார வச்சுட்டாங்களா? கரெக்டா சொன்ன சுப்பையா. நீ வேணும்னா பாரு, சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அடுத்த மாசம் தான் வீட்டு பக்கமே வர போறான். அடரே வாங்க மாப்பிள, வாங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஆயுசு 100. மாப்பிள, வீட்டுல தானே வேலை.
பாராஜா போன காரியம் என்னாச்சு? அப்பா என் சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு போய் காட்டினேன். மார்க் எக்கச்சக்கமா வாங்கியிருக்கியே, இந்த அறிவு உனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டாங்க. எங்க அப்பாவுக்கு அறிவு அதிகம், அதனால நான் அறிவாளியா இருக்கிறதுல ஆச்சரியம் இருக்குன்னு கேட்டேன். வாஸ்தவம் தானே? ஆனா அதை அவங்க நம்பலையே. ஏன்டா நம்பல? உங்க அப்பா ஒரு சாதாரண ரிச்சாக்காரன், அவருக்கு எப்படி இவ்வளவு அறிவு வந்துச்சுன்னு கேட்டான். புலிக்கு புலிதான் பிறக்கும்னு சொன்னேன், அதையும் நம்பல. ஏன்? உன் மண்டையில தான் மசாலா இல்லைன்னு இவன் சொல்லிட்டான்ல. அவன் சொல்லிட்டான்ல, அப்புறம் ஏன்னு கேட்டா என்ன அர்த்தம்? என்னது என் மண்டையில மசாலா இல்லையா? அப்படியா சொன்னா? ஆமாப்பா, அப்படி கேட்டவன் கம்பெனில நான் வேலை பார்க்கலாமா சொல்லுங்க? கூடாதுடா. உங்க அப்பாவை தப்பா சொன்னவன் கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் சரி, உன் வேலை தேவையில்லைன்னு 4 வார்த்தை நாக்க பிடிக்காம கேட்டுட்டு வந்திருக்கணும். கேட்டனே. இவன் மட்டுமா கேட்டான்? பீச்ல எத்தனை பயம் கேட்டான். பேச்சலமா பேச்சல. நீங்க வந்ததுலேன்னு சரியில்லை, ஏதோ உளறிக்கிட்டே இருக்கீங்க. ராஜா நீ ஒண்ணும் கவலைப்படாத, இந்த வேலை போனா போட்டோம், வேற வேலை பாத்துக்கலாம். அப்பா நீங்களும் ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, பெரிய கம்பெனி. சாந்தோம் பீச்ல. என்ன சொல்றீங்க? அது பையன் பசிக்குதுங்கடா, சாப்பாடு ஓ போடுங்க. அப்படியா? வாவா சாப்பிடலாம், நீங்களும் வாங்க. நீங்க ஒண்ணும் வர வேண்டாம். தள்ளாத மாப்பிள்ளை கீழே விழுந்துருவேன். சந்திரசேகர். எந்த சந்திரசேகரா? நான் தான்யா சந்தியா கெமிக்கல், சந்தியா 5 ஸ்டார் ஹோட்டல், சந்தியா பட்டாசு தொழிற்சாலை ப்ரொப்ரைட்டர் சந்திரசேகர் பேசுறேன். நீ யார் மேல் பேசுறது? மினிஸ்டரோட பிஏவா? என்ன சமாச்சாரம்? பாக்கணும் வெயிட் பண்றாரா? ஸ்டேட்டா சென்ட்ரலா? ஸ்டேட்டா? நாளைக்கு பாக்குறேன்னு சொல்லியா? எக்ஸ்போர்ட் டெண்டர் அனுப்பியாச்சா? சார் அது ஒரு சின்ன சிக்கல். தனக்கு லாபம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கப்படாது அப்படிங்கறதுக்காக 10 லட்சம் ரூபாய் குறைவா கேட்டுக்கா சார். அப்ப விட்டுடு. இந்த அப்படி லாபம் கிடைக்காத பிசினஸ் நமக்கு எதுக்கியா? சரி சரி ஸ்டாப். நமக்கு பிரஸ்டீஜ் தான் முக்கியம். 10 லட்சம் ரூபாய் பெருசு இல்ல, அந்த டெண்டர் எடுத்துருங்க. சரி சரி. You can go. அருண், டாடி நம்ம ஃபாரினுக்கு பட்டாசு அனுப்பிச்சுட்டு இருக்கோம். பட்டாசுங்கிற பேர்ல எதையோ அனுப்புறோம், அங்க இருந்து கோடிக்கணக்கில் பணம் வந்துட்டு இருக்கு. டெண்டர் முக்கியம் இல்லையா? அதுக்கு போய் 10 லட்சம் ரூபாய் பேரம் பேசிட்டு I don't like. என்ன You're இருந்தாலும் old man, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் பாத்துக்கிறேன். சந்தியா, யார் மணி? என்ன வேணும்? நீங்க சந்தியாவோட அம்மாவா? ஆமாமா. நான் அவளோட காலேஜ்ல படிச்சவ, அவளை பார்க்கணும். வாமா. ஹலோ. என்னம்மா? ஃப்ரெண்டா? பேரு ஜெயா. ஜெயாவா? ஓ ஜெயாவா? சரி இருக்க சொல்லு, வரேன். சரிம்மா. குட் மார்னிங் மேடம். ஹாய் ஜெயா. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, என்னோட மேரேஜ் இன்விடேஷன் கொடுத்து போலான்னு வந்தேன். வெரி குட். மாப்பிள்ள என்ன பண்றாரு? டாக்ஸி டிரைவரா இருக்காரு. ஓ. கல்யாணம் எங்க வச்சிருக்க? மண்டபத்துல வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்ல சந்தியா, வீட்டுலதான் வச்சிருக்கோம். நீ என் கல்யாணத்துக்கு வந்தா எனக்கு ரொம்ப கௌரவமா இருக்கும். ஆனா எனக்கு கௌரவமா இருக்காது சந்தியா. யூ see, உன் வீடு இருக்கிற தெருக்குள்ள என் கார் போறதுக்கு இடம் இல்ல. So don't waste an invitation. See you. என்னம்மா இது? வீடு தேடி வந்த பொண்ணை இப்படி அவமானப்படுத்தலாமா? அம்மா, நான் சந்திரசேகரோட டாட்டர், அருணுடைய சிஸ்டர். நீ எனக்கும் பொண்ணு தாண்டி. So மாமே, நீ ஓல்ட் உமன், உனக்கு ஒண்ணும் தெரியாது. சந்தியா, நீ சொன்னது கரெக்ட், ஆனா ஒரு ஸ்மால் கரெக்ஷன். அருணோட சிஸ்டர்னு முதல்ல சொல்லிடு. ஓகே டாடி? உங்க 2 பேரையும் பெத்ததை நினைச்சு பூரிச்சு போய் நிக்கிறேன்டா. ரொம்ப பூரிக்காத மேன், வெடிச்சிட்டு போறேன். வணக்கம் சார். வணக்கம்மா. குட் மார்னிங் சார். வாங்க சார். பாம்பே டைங் இருக்கு, குவாலியர் இருக்கு, டிக்ஜாம் இருக்கு, கட்டாவ் இருக்கு. உங்களுக்கு எது சார் வேணும்? இந்தாங்க சார் கூல் ட்ரிங்க்ஸ். குடிச்சிட்டு சொல்லுங்க. காஸ்ட்லியா கர்ச்சிப் வேணும். ஓகே சார். 25 ரூபாயில 2 டசன் எடுத்து போட்டுருவோமா? 25 ரூபாய்க்கா? நல்ல நயம் குவாலிட்டியில 3 ரூபாய்க்கு கீழே ஒரு கர்ச்சிப் கொடுங்க. 3 ரூபாய்க்கா? டேய் 3 ரூபாய்க்கு ராக்கிடா. 3 ரூபாய் கர்ச்சிப்க்கு 5 ரூபாய் கூல் ட்ரிங்க்ஸா? கொண்டாயா. யோ, இத குடிக்கிறதுக்காக நாங்க ஜமக்காலமா வாங்க முடியும்? ஜமக்காலம் வாங்குற மூஞ்சிய பாரு. கர்ச்சிப் காது ஒழுங்கா காசு கொடுத்துட்டு போ. புடிங்கிட்டானே. யோ 3 ரூபாய் 25 பைசா பரவாயில்லையா? பேக் பண்ணி கொடு. முதலாளி பணத்தோட வந்துகிட்டு இருக்கா. இன்னைக்கு நம்ம பிளான் மிஸ் ஆக கூடாது. நான் சொன்ன இடத்த வண்டியை நிறுத்தணும். ஓகே ஓகே. வண்டி எடுப்ப, சீக்கிரம் போகணும்.
சிலப்பா ஒரு ஆட்டோ கூப்பிடு. டிரைவர், அந்த வெள்ள அம்பாசிடர் ஃபாலோ பண்ணிக்கோ. வேமா போ. சீக்கிரமா சீக்கிரமா. டிரைவர், இதுவா ரூட்டு? டிரைவர், எங்க போற? வாய முடிக்கிட்டு பேசாம வா. டிரைவர், வண்டி நிறுத்து. யார் நீங்க? யாருங்க? டிரைவர், எங்க எங்க போறீங்க? எங்க போறீங்கம்மா? எங்க கொண்டு போறீங்க? இந்தாங்க சார் உங்க பெட்டி. சரியான சமயத்துக்கு வந்தீங்க. எனக்கு பணம் போனா கூட பரவாயில்ல, நீங்க வரலன்னு என் உயிரே போயிருக்கும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ சொல்லுங்க, நான் தர்றேன். சார் பலனை எதிர்பார்த்து நான் எந்த உதவியும் செய்யறது இல்ல. செஞ்ச உதவிக்கு நன்றி செய்யாம போறது எனக்கு பழக்கம் இல்ல.
அதுக்காக பணமா கொடுத்தாதான் நன்றியா? மேல பாருங்க, அவன் அனுப்பி வச்சான், நான் உங்களை காப்பாத்தினேன். போயிட்டு வாங்க. வர்றேன் தம்பி. உங்க உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். என் கடை தான் தெரியுமே, அடிக்கடி வாங்க. என்னண்ணே, இன்னைக்கும் இன்டர்வியூ கோயந்தாவா? ஆமா, ஃபைலுங்கடா. எதுக்கு? அதான் இன்டர்வியூ டைம் தாண்டிடுச்சுல்ல. அடுத்த இன்டர்வியூ போக வேண்டாமா? அது தவறி விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். போடா. இந்த இருக்கு உன் ஃபைலு. அப்பா, நீங்க எப்படி? மேல பாரு, அவன் அனுப்பி வச்சான். விடுறா. நல்லா இருக்கு நீ இன்டர்வியூக்கு போற லட்சணம். உருப்படுற மாதிரி தெரியல. ஐத்தா ஐத்தா காபி. ஐத்தானா? ஐயோ, மை டியர்னு கூப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். யோ, எனக்கு டீரும் வராது பீரும் வராது. வீரா விட்டா விஸ்கி பிராந்தின்னு கூப்பிடுவா போல இருக்க. அதுக்கு ஐத்தானே கூப்பிடு. அடேங்க அப்பா, ஒரு வாரமா எச்சியே துப்பலையா? இவ்வளவு இருக்கு. இந்த காபி. ஐயோ, நான் எவ்வளவு டீசென்டானவன். உன்னை வந்து கட்டிக்கிட்டேன் பாரு. ஏயா, எனக்கு என்ன குறைச்சல்? நானா வந்து உன்னை கட்டிட்டேன்? நீதான் எங்க ஊருக்கு வந்து எங்க அப்பா கால்ல விழுந்து தலைகையா நின்னு என்ன கட்டிக்கிட்ட. இந்த காபி எங்க இருக்கு? எனக்கு வேணும், எனக்கு வேணும். நன்றி. இதையா கேட்டேன்? வச்சுக்கடா. அடியே, உன்னை கல்யாணம் கட்டிட்டு வந்து 10 நாளா சோப்பு போட்டேன் உன்னை சுத்தம் பண்றதுக்கு. முதுகுல இருந்த 10 போகல. அஞ்சலிங்கிற பேரை ஏஞ்சல்னு அழகா மாத்தினேன். பேரத்தான் மாத்த முடிஞ்சதை தவிர உன்னை மாத்தவே முடியலடி. அதெல்லாம் கடக்கட்டும். அதையும் உள்ள போட்டு உருட்டிக்கிட்டு இருக்க? துப்பிட்டு பேசு. அப்பா, பச்சரிசி சாப்பிட்டு அழுத்து போச்சு. அரிசி சாப்பிடணுமா? களி கிண்டணும். போய் கேவரு வாங்கிட்டு சொல்லு. கழிய? என்ன முதலாளி, உங்க சம்சாரம் கிண்டிட்டு போறாங்க? கழியத்தான். அது இல்ல முதலாளி, ஆ. பட்டணத்துல எவ்வளவோ நாகரிகமான பொண்ணுகளா இருக்கிறப்ப இதையா மலங்காட்டுல போய் கட்டிட்டு வந்தீங்க? அடே, கைப்படாத ரோஜா எங்க இருக்கான்னு தேடுனேன். காட்டுல இருந்தா கட்டிட்டு வந்துட்டேன். ஆனா சரியில்லை. அவளுக்கு என்ன, நல்ல அழகா தானே இருக்கா? அது ஏன் சம்சாரம். மறந்து போயிட்டேன். இதான் முக்கியமான விஷயத்தை மறந்துடுவீங்களே. ஐயோ, என்னுடைய அழகுக்கு தகுந்தபடி அவளை மாடனா மாத்தலாம் நினைக்கிறேன். முடியலையே. வாட் கேன் யூ டு? டோன்ட் வரி, we do. என்ன வீடு நிலம் புறம்போக்குங்கிறான்? மூஞ்சிய பாரு, புண்ணாக்குல செஞ்ச மாதிரியே. இந்தா, நேத்து வரைக்கும் 80, இனியோட சேர்த்து 85 ரூபாய். அம்மா கிட்ட சொல்லி மறக்காம பணத்தை வாங்கி வை. சரி. ஆமா, உன் புருஷன் நேத்து கடத்தல வேற ஒரு பொண்ணு கூட பார்த்தனே. பொண்ணு விட்டு ஓடி போயிட்டனா? இருக்கும். நீ பேசுற பேச்சுக்கு அவன் என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். ஒன்ன எவனாவது கைய பிடிச்சு எடுத்துட்டு போறான். ஸ்டூபிட். கார் வருது தெரியல. கண்ணன குருடா. ஐயோ, என்னம்மா இது? ஆஸ்பத்திரிக்கு போலாமா? என்ன பாத்துக்கிட்டு இருக்க? வாமாங்கிட்டு. என்னம்மா, அடி பலமா பட்டுச்சா? இல்லன்னு லேசான காயந்தா. பாத்து வரக்கூடாது. சிலப்பா. அண்ணா, நான் ரிக்ஷா பிடிச்சு அனுப்பிச்சு வச்சிடறேன். வாமா. என்னம்மா, காரை மோதிட்டு உள்ள உட்காந்து ரசிக்கிறியா? நான் என்ன டாக்டரா இறங்கி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு? ஹாஸ்பிடல் செலவுக்கு காசு கொடுக்கறேன், வாங்கி சொல்லுங்க. என்னன்னே கொஞ்சம் கூட இறக்கமில்லாம பேசுறாங்க? இதுக்கு பேர் தான்டா பணத்திமிரு. ஹே, லுக் ஹியர் மிஸ்டர், மைண்ட் யுவர் டங், ஓகே? கார் பிரேக் சரியில்லைன்னா நான் என்ன பண்றது? இட்ஸ் நாட் மை மிஸ்டேக், இட்ஸ் மை கார்ஸ் மிஸ்டேக். அண்ணே, அம்மா என்ன சொல்றாங்க? இவங்க தப்பு பண்ணலையா, இவங்க கார் தான் தப்பு பண்ணிச்சான். பிறகு ஏன் நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அவங்க கார்கிட்டே பேசிருங்க. பேசிடுவோம். ஹே, லுக் ஹியர், எக்ஸ்கியூஸ் மீ. ஆவ்! வாட் தி ஹெல்? அம்மா, மறக்க முடியாதபடி பேசிருங்க. ஸ்டாப் இட்! ஸ்டாப் தி கார்! இங்க பாருங்க, அது நல்லா இருக்கானே. எங்க அண்ணன் கார் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். புல்புல், பாத்தியா? எங்காலும் உங்க காரை அடிச்சு துவைச்சிட்டாரு. அண்ணே, அசத்திட்டீங்க. இந்தாமா, பேரிச்சம்பள கடைக்காரன் அனுப்பி வைக்கிறேன். இத போட்டு வாங்கி சாப்பிட. You bloody idiot! You stupid idiot! Who the hell do you think you are? Look what you've done to my car. You think your grandfather will pay for it? Your father will pay for it? Or your mother will pay for it? I'll fix you. You think you're bloody Rambo? I'll fix you. I'll see the end of you. And when I see, I'll kill you.
தானே? என்னண்ணே இது? அவங்க பாட்டுக்கு இங்கிலீஷ்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க, நீங்க பாட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏய், புரியுதுடா, வரவு வச்சுக்க, திருப்பி கொடுத்துருவோம். அப்புறமா பாக்கலாங்கிறீங்களா? இப்படி அவமானப்படுத்தி இருக்கான், அவனை சும்மா விடக்கூடாது சந்தியா. இன்னொரு நாளைக்கு அவன் என்கிட்ட மாட்டாமையா போயிடுவான், அப்ப பாத்துக்கிறேன். சீக்கிரமா ரெடியாவே. 5 minutes. ஆமா, இந்த வருஷம் பர்த்டேக்கு நீ என்ன ட்ரெஸ் போட போற? புதுசா என்ன போடலாம்னு யோசனை பண்ணிட்டு. புதுசா தானே, புடவை கட்டு. எது புடவையா? ஆமா, அருமையான சாரியை நான் செலக்ட் பண்றேன். உனக்கு எந்த புடவை வேணும்னு சொல்லு. எனக்கு ஒரு பழைய புடவை வேணுமா? என் மக கட்டிக்கிறதுக்கு நல்ல புடவை இல்லைன்னு கேட்டிருந்தேன், தரேன்னு சொல்லியிருந்தீங்க. மறந்துட்டேன் தங்கம்மா, இதோ தரேன். தாத்தா, அந்த புடவைய காட்டு. ஏன் இவ்வளவு நல்ல புடவையா இருக்க? ஏதாவது கிழிஞ்ச புடவையா இருந்தா கூட. என்கிட்ட இருக்கிறதுலயே இதுதாண்டி சுமாரான புடவை. இவ்வளவு நல்ல புடவை கட்டினா திமிரு ஜாஸ்தி ஆயிடும், அப்புறம் ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் இரு. சந்தியா, என்னடி இது? ஏன்டி கட் பண்ற? சும்மா இருடே. இப்ப தச்சு உடுத்துக்க சொல்லு. இப்ப கூட பரவாயில்லம்மா, ஏற்கனவே எங்க வீட்டுல இருக்க புடவைங்களை தச்சு தான் உடுத்திட்டு இருக்கோம். அதை விட இது நல்ல புடவை தான், கொடுங்கம்மா. வா 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 போலாம். நல்ல புடவைங்களை எடுத்து போடுங்க. என்ன விலையில வேணும்? இந்த ஷாப்ல எது காஸ்ட்லி சாரியோ அது காமிங்க. வாங்க தம்பி வாங்க. நானே உங்களை வந்து பார்க்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப நீங்களே வந்துட்டீங்க. யார தம்பிக்கு ஒரு கூல் ட்ரிங்க் கொடுங்கடா. பாத்துக்கிட்டு இருங்க, 2 நிமிஷத்துல வந்துடுறேன். நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார், நான் எதுக்கு வந்தேன்னா, முதல்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடிங்க, சாப்பிடுங்க. ஏமா வியாபாரத்தை விட்டுட்டு எல்லாரும் ஓடுறாங்களே, யார் இவரு? அவரே எங்களுக்கு தெய்வம் மாதிரி. அவர் தாங்க இந்த கடைக்கே முதலாளி. நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள். பிறந்த நாள் பரிசு கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்காரு. கடையில வேலை பாக்குற எல்லாத்துக்கும் ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கிறாரு. என்னது, ஆளுக்கு 10,000? அது மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்கும் இலவசமா துணிமணி எல்லாம் கொடுக்கிறார். இதுக்கே வாழைப்பழம் தான் எப்படி சாத்துங்க. அவருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட தொழில்கள். தொழிலாளர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே வருஷத்துக்கு 2 தடவை பிறந்த நாள் கொண்டாடுறாருன்னா பாருங்களேன். பாடி போலாம். எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க திடீர்னு வந்துட்டீங்களா, யாருக்கும் கை கால் ஓடல, எல்லாரும் வந்து கூடிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க தெய்வம் மாதிரி. அப்ப நான் வரேங்க. சரி தம்பி, அடிக்கடி வந்து போங்க. இன்னும் என்ன வேடிக்கை, போய் வேலையை பாருங்க எல்லாரும். என்னன்னு வேலை என்னாச்சு? அவர்கிட்ட வேலை கேட்கலாம்னு தான் வந்தேன், ஆனா அவர் என்ன தெய்வமாக்கிட்டாரு. அதனால அவர்கிட்ட ஒண்ணும் கேட்காம வந்துட்டேன். வேற எங்கேயா ட்ரை பண்ணுவோம். அண்ணே, உங்களுக்கு ஒரு சமாச்சாரம் தெரியுமா? உங்ககிட்ட மோதனாலே கடற்காரி அவ வந்திருந்தா. எங்கடா போயிட்டா? நான் என்ன சொன்னேன், நீங்க ஒரு பெரிய கோடீஸ்வரர், இந்த ஜவுளி கடையே உங்களுதான்னு ரீல் விட்டேன். அசந்து போய் ஜவுளியே எடுக்காம வெளியே போயிட்டா. எதுக்குடா அப்படி எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க? பிறகு நான் உங்களை மாதிரி காரா உடைக்க முடியும்? ராஜா, இன்னைக்கு எங்க இன்டர்வியூ? இன்னைக்காவது வேலை கிடைக்குமா? என்ன பீட்டர், இன்னைக்காவது வண்டி ரெடியா? ரெடி சார். ட்ரையல் பார்த்துட்டு கம்பெனில கொண்டாந்து விட்டுறேன் சார். அப்படியே நம்ம பெட்ரோல் பங்க்ல போய் டேங்க் ஃபில் அப் பண்ணிக்க, நான் போன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே ஓகே. ராஜா, நீ சும்மா தானே இருக்க, செட்ல ஆள் இல்ல. வண்டியை ட்ரையல் பார்த்துட்டு அவர் கம்பெனில கொண்டு போய் விட்டுரு. நானா? பெரிய மனுஷன்பா, தெரிஞ்சு வச்சுக்க, பின்னாடி யூஸ் ஆகும். பீட்டர், சொன்னா கேளுப்பா. போகலாம். ரைட். டேங்க் ஃபுல் பண்ணுங்க. சரிம்மா. மேடம், சாவி எப்படிங்க? ஏன் அந்த வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு அப்புறமா உங்க வண்டிக்கு போறோமா? என்ன விளையாடுறியா? முதல்ல நான் தான் வந்தேன், என் வண்டிக்கு பெட்ரோல் போடு. நீங்க எப்ப வந்தா என்னமா? எங்க முதலாளி வண்டி வந்திருக்கு, அவர் தான் எனக்கு முக்கியம். அவர் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு அப்புறம் உங்க வண்டிக்கு போறோமா? இதை விட்டா வேற பங்க் இல்லையா பெட்ரோல் போட? சுத்து வட்டாரத்துல நீங்க எங்க போனாலும் எங்க முதலாளியோட பெட்ரோல் பங்கு தான். என்னப்பா அந்த அம்மா இப்படி கோச்சிட்டு போறாங்க? போனா போறாங்க, எங்க முதலாளிக்கார விட அவங்களா எனக்கு முக்கியம். நீங்க கொடுங்க சாவிய. இந்தா.
Come on. Excuse me, lift. Hello. Excuse me. Shit, இவனா இங்கே வந்து. எனி ப்ராப்ளம்? No. ஏதாவது உதவி? No thanks. ஓகே. Excuse me, please stop. Hello. Brother, ஒரு சின்ன ஹெல்ப். பிரதரா? டேய், ஆரம்பமே தப்பா இருக்கடா. கார் பெட்ரோல் இல்லாம நின்னு போச்சு. கொஞ்சம் பெட்ரோல் இருந்தா குடுக்குறீங்களா? நாங்க உனக்கு பெட்ரோல் கொடுத்தா ஆளுக்கு ஒரு முத்தம் நீ தரியா? என்னையாது பிரதர், நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்க, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நான் கொடுக்கலாம்னு தான். யோ, நாங்க அவகிட்ட கேட்டது முத்தம் யா முத்தம். இது அதை விட நல்லா இருக்கும். இனிமே எந்த பொம்பளை கிட்டயாவது முத்தம் கேப்பியாடா? சார், இனிமே என் பொண்டாட்டி கிட்ட நான் முத்தம் கேட்க மாட்டேன் சார். ஏதாவது உதவி தேவையா? Mind your own business. ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லக்கூடாதா? இருட்ட போகுது, இந்த பக்கம் ஒரு வண்டி கூட வராது.
ஆல் இந்தியா ரேடியோ வானிலை பற்றிய விசேஷ அறிக்கை. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த மண்டலத்தின் விளைவாக அடுத்த 24 மணி நேரத்திற்குள் சென்னை, செங்கல்பட்டு, நெல்லூர் கடற்கரை பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் புயற்காற்றும் வீசக்கூடும். போலாங்களா? என்ன சார் முகம் வாட்டமா இருக்கு? உடம்பு சரியில்லைங்களா? சுப்பையா, உன் ரிக்ஷாவில் நான் ஏறது இதுதான் கடைசி தடவை. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? நான் ரிட்டையர் ஆயிட்டேன் சுப்பையா. என்ன சுப்பையா மௌனம் ஆயிட்டேன்? உன் வருமானம் போயிடுச்சேன்னு கவலைப்படுறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என் கவலையை சொல்லி மனசாத்திக்கு இருந்த ஒரே ஜீவன் நீங்க தான். நீங்களும் ரிட்டையர் ஆயிட்டீங்க. நான் மட்டும் ரிட்டையர் ஆகல, உன் கவலைகளும் தான் ரிட்டையர் ஆக போகுது. புரியல? உன் மகன் ராஜாவுக்கு என் கம்பெனிலேயே வேலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். நிஜமாவா? என்னோட 25 வருஷ உழைப்பைய நேர்மையை மதிச்சு உன் மகனுக்கு இந்த வேலை கொடுத்திருக்காங்க. கண் தொடப்புக்காக இன்டர்வியூன்னு ஒண்ணு நடக்கும். டோன்ட் வரி. அந்த இன்டர்வியூல ரிட்டையர் ஆன மிஸ்டர் ராமநாதன் அனுப்பிச்ச ராஜா எம்ஏன்னு உன் மகனை சொல்ல சொல்லு. வேலை கண்டிப்பா கிடைக்கும். சரிங்க. என்ன சுப்பையா? ஊட்டாண்ட வரேன். உங்க போட்டோ இருந்தா ஒண்ணு கொடுங்க ஐயா. எதுக்கு? சாமி படத்து பக்கத்துல வச்சு கும்பிடுங்க. சுப்பையா, நீங்க தெய்வங்க. தெய்வம். சுப்பையா, என்ன சுப்பையா இதெல்லாம்? இது பாரு, வர வெள்ளிக்கிழமை இன்டர்வியூ, அதை மறந்துடாத. சரி. ஹலோ, எஸ் ப்ளீஸ். அது வரவரு கம்பெனி எம்டியா இருக்குமோ? இருந்தாலும் இருக்கும். எதுக்கும் ஒரு குட் மார்னிங் போட்டு வைப்போம். குட் மார்னிங். எல்லாரும் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? இவனு நம்ம கேஸ் தான். இவனுக்கு போய் குட் மார்னிங் போட்டமே வேஸ்டியா? கொஞ்சம் பாத்துங்க சார், இப்ப வந்துடுறேன். ராஜா எம்ஏ. செல்லப்பா, ஒரு ஆச்சரியத்தை பாத்தியா? இவன் பேரு ராஜாடா, என்ன மாதிரி எம்ஏ படிச்சிருக்கான். அன்புள்ள மகன் ராஜாவுக்கு அம்மா எழுதும் கண்ணீர் கடிதம். நீ படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடி மெட்ராஸுக்கு போய் 3 வருஷம் ஆச்சு. உனக்கு வேலையும் கிடைக்கல, எங்க கஷ்டமும் தீரல. ஒருவேளை சொத்து கூட வழி இல்லாம தவிக்கிறோம். ஆண்டவன் நம்ம குடும்பத்தையே பிச்சை எடுக்க வச்சிரும் போல இருக்கு. உங்க அப்பா இறந்த பிறகு நான் உன்னைத்தான் மழை போல நம்பி இருந்தேன். இப்ப அந்த நம்பிக்கை போயிருச்சு. இன்னும் 1 வாரத்துக்குள்ள உங்ககிட்ட இருந்து நல்ல செய்தி வரலன்னா நாங்க எல்லாருமே சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இப்படிக்கு உன் அம்மா.
சார், உங்க பேர் என்ன? ராஜா. என்ன படிச்சிருக்கீங்க? MA ஃபர்ஸ்ட் கிளாஸ். உங்க அப்பா? சார், எனக்கு இந்த வேலையும் கிடைக்கலன்னா எங்க அம்மா தங்கச்சிங்க கூட இருக்க மாட்டாங்க சார். கவலைப்படாதீங்க சார், இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். இல்ல சார், நிச்சயமா இந்த வேலை உங்களுக்கு தான். எப்படி சார் அவ்வளவு நிச்சயமா சொல்றீங்க? இன்டர்வியூல ராமநாதன் அனுப்புன ராஜான்னு சொல்லுங்க, வேலை உங்களுக்கு தான். ராஜா கூப்பிடுறாங்க, போங்க போங்க சார் போங்க. மிஸ்டர் ராமநாதன் மறந்துடாதீங்க. என்னடா இன்னைக்கு இன்டர்வியூ வரைக்கும் வந்திருக்குமே ஆச்சரியப்பட்டேன். வாங்க போலாம். வணக்கம் சார். உங்க நேம் என்ன? ராஜா. என்ன படிச்சிருக்கீங்க? MA. என்ன ரெக்கமெண்டேஷன்? சார், ராமநாதன் அனுப்பி வச்ச ராஜா நான் தான் சார். ரிட்டையர் ஆயிட்டாருல்ல அந்த ராமநாதன். I see. You're appointed. You're appointed, man. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை சார். நாளைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணிடு. தேங்க்யூ சார். சார், இங்க உட்கார்ந்திருந்தார், அவர் எங்க சார்? அவர் அப்பவே போயிட்டார் சார். தங்கம், பாத்திரம் தேய்ச்சி தேய்ச்சி உன் கை ரேகையை அழிஞ்சு போச்சு. இனிமே தான் உனக்கு அதிர்ஷ்ட ரேகை ஆரம்பிக்க போகுது. என் கை இருக்கட்டுங்க. என் கவலை எல்லாம் உங்க காலுக்கு ஓய்வு கிடைக்கணும் தான். ஆண்டவன் அதுக்கு ஒரு நல்ல நேரத்தை கொடுத்துட்டான். ஆமா தங்கம், மனுஷனுக்கு பணம் இருக்கணும், இல்ல 10 செனா இருக்கணும். நமக்கு ரெண்டுமே இல்லாம போயிடுச்சே. உன் பையன் மூலமா தான் அதெல்லாம் வரப்போகுது. ஏமா, பாயசுக்கு 2 கரண்டி சக்கரை போதும்ல? அண்ணன் தான் வேலையோட வரப்போறான்ல. 2 கரண்டி என்ன 4 கரண்டியா போடு. இருக்கிற சக்கரை எல்லாம் அள்ளி கொட்டு அண்டா நிறைய பாயாசம் வை. பையனை குளிப்பாட்டிடுவோம் பாயாசத்திலேயே. தங்கம், இன்னைக்கு நான் ரிக்ஷா ஓட்ட போறதே இல்ல. ஏங்க? எங்கேயாவது சந்தோஷத்துல முட்டி மோதிட்டேன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். அம்மா, அண்ணன் வந்துருச்சு. இந்தாப்பா பாயசம். பாயசம் சாப்பிடுங்க. வேலை கிடைச்சிருச்சா? வேலை கிடைச்சிருச்சு. என்னது? வேலை கிடைச்சிருச்சு. சம்பளம் எவ்வளவுப்பா? 2000 ரூபாய். 2000 ரூபாய். 1000 2 2000 ரூபாய். அப்பா, ஏன் நின்னுட்டு இருக்க? போ, முதல்ல பையனுக்கு பாயாசம் கொடு, எனக்கு காசு கொடு. நான் போய் தேங்காய் வாங்கி இன்னையோட என் குடும்ப கஷ்டத்துல நீக்கிட்டியப்பான்னு சொல்லி பிள்ளையார உடைக்கணும்ல. போ. டேய், பசிக்குது. சாப்பாடு ரெடி ஆச்சான்னு பாத்துட்டு வா. சரி முதலாளி, இத எங்க வைக்க? என் தலையில வை. சரிங்க. கீழே வச்சுட்டு போடா. ஏங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டு வர சொன்னாரு. ரெடியா இருந்து என்ன பிரயோஜனம்? அவருக்கு தான் என் சமையலும் பிடிக்கல, என்னையும் பிடிக்கலையே. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவருக்கு பிடிக்காட்ட எனக்கு பிடிச்சிருக்கே. இல்ல இல்ல, இந்த உலகத்துக்கே உங்களை பிடிக்க முடிய நான் பண்ணிடுறேன். நெசமாவா? ஆமா. உங்க கலர் என்ன, அழகு என்ன, நீங்க பெரிய கவர்ச்சி நடியா இருக்க வேண்டியவங்க. ஏதோ உங்க போதாத காலம். நான் அவ்வளவு அழகாவா இருக்கேன்? அழகா? 1000 பேருக்கு வைக்க வேண்டிய அழக ஆண்டவன் உங்க ஒருத்தருக்கே வச்சுட்டானே. உங்க அழக கெடுக்கிறதே இந்த புடவை தான். இனிமே புடவைய இப்படி கட்டக்கூடாது, வேற மாதிரி கட்டணும். வேற மாதிரி எனக்கு கட்ட தெரியாத. நான் கட்டி விடுறேன். இதுக்கு முன்னால ஜவுளி கடையில பொம்மைக்கு புடவை கட்டுற வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த. அப்படின்னா நீங்களே கட்டி விடுங்க. கட்டி விடுங்க. இப்ப பாருங்க. ஐயா, ஏன் இப்படி கீழே கட்டி இருக்கீங்க? இதுக்கு பேர் தான் லோ ஹிப் சாரி. நீங்க போக போக தெரிஞ்சுக்கிறீங்க. உங்க வீட்டுக்காரர் விருப்பப்படி நீங்க நாகரிகமா மாறணும். ஏன் விருப்பப்படி நீங்க பெரிய நடிகை ஆகணும். ஒரே கல்லுல 2 மாங்காய். என்னது மாங்கான்னு சத்தம் கேக்குது? ஒருவேளை நம்ம சம்சாரம் மசக்கே ஆயிட்டாளா? அப்படின்னா என்கிட்ட தானே கேட்கணும். இந்த மாங்காய் மடையங்கிட்ட ஏன் கேக்குறா? அடேய்,
ஏன் ஏஞ்சலா? அடாடாடாடா, என்ன கட்டு என்ன கட்டு, லோ கட்டு. ஏஞ்சலு புடவை கட்ட மாத்திட்ட, அதே மாதிரி இந்த தலைக்கட்டையும் மாத்திட்டீன்னா மாடன்கேளா மாறிடுவேன். இழிஞ்சது வா. இன்னும் இது மாறலையா? கூடிய சீக்கிரம் மாத்திடுவாரு. இது கூடிய சீக்கிரம் மாத்திடுவாங்கன்னு சொல்ல வந்தா மாத்தி சொல்லிவிட்டான். வேற ஒண்ணு என்னங்கடா ரியாக்ஷனே குழப்பமா இருக்கு. இவனுக்கு கிடக்குறானுங்க. ஏஞ்சலு வா ஆட போகலாம் ஊஞ்சலு. இவன் ஒரு இடைஞ்சலு. இத போடுப்பா. நீங்க பாத்துட்டு இருங்க, இதோ வந்துட்டோம். ராஜா, எங்க இந்த பக்கம் ஷாப்பிங்க? அது வந்து நான் இங்க ஒருத்தர உங்களை பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. நீ என்ன பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். ராஜா, நான் சொல்ல வந்ததை முதல்ல சொல்லிடுறேன். நாளைக்கு என் பர்த்டே, என் வீட்டுக்கு அவசியம் வரணும். சந்தியா, நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் சொல்ல நினைச்சது உங்ககிட்ட சொல்லிடுறேன். ராஜா, நீங்க என் அப்பா வராரு, நான் போறேன். நாளைக்கு உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். நீங்க வந்த பிறகுதான் கேக்கே வெட்டுவேன். சரி, போலாமா? வாமா போலாம். பேரழகு வெண்ணிலவில் இல்லையடி, கத்தரி பூக்கரைகள் வெண்ணிலவில் இல்லையடி. இத்தனை பேரழகு வெண்ணிலவில் இல்லையடி, கத்தரி பூக்கரைகள் வெண்ணிலவில் இல்லையடி. வெண்ணிலவை முதல் நாள் இரவில் படைத்தான், வெண்ணிலவை மறுநாள் பகலில் படைத்தான். My mommy and my brother. அப்ப நான் வரேங்க. என் பிறந்தநாள் பார்ட்டிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நீங்க கூப்பிடாச்சாலும் நான். சந்தியா நில்லு. என்னப்பா? அது ஒண்ணு இல்லம்மா, நீ ரெஸ்ட் எடுத்துக்க. அவளை ஏன்டா போக சொல்ற? நீ அவளை நிக்க சொன்ன சொல்லு. எனக்கு தெரியும், அவளை நீ கண்டிச்ச மாலையும் கழுத்துமா வந்து நிப்பா. ரூம்குள்ள போட்டு பூட்டி வைக்கலாம் நீ நினைச்ச குழந்தையும் கையுமா வந்து நிப்பா. அது அவ்வளவு நல்லா இருக்குன்னு நினைக்கிற? அவளுடைய காதல் நமக்கு தெரியுங்கிறது அவளுக்கு தெரிய வேணாம். கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்ணுவோமே, புரியல? யுவர் ஓல்ட் மேன், உனக்கு ஒன்னும் புரியாது, நான் பாத்துக்கிறேன். நீ என்ன செய்யற, இந்த பர்த்டேக்கு வந்தவங்க வணக்கம் சொல்லி அனுப்பிச்சுவே. ஏப்பா பாண்டி பஜார் வர்றியா? வராது. பாண்டி பஜார் தான் பிசாது 2 ரூபா கொடுப்பேன். நான் முழுசா 2000 ரூபா பார்க்க போறேன். வேற வண்டி பாத்துக்க. மனுஷங்கப்பா. ராஜா எம்ஏ உள்ள இருக்காருங்க. ரொம்ப தேங்க்ஸ். சம்பளம் போட்டாச்சா? ராஜா எந்த செக்ஷன்ல இருக்காரு? ஆபீசர் ராஜா தானே? 4வது செக்ஷன்ல இருக்காரு, போய் பாருங்க. சார், ராஜா எங்க இருக்காரு? போன மாசம் வேலைக்கு சேர்ந்தாரு அந்த ராஜா தானே? எம்ஏ எம்ஏ உள்ள இருக்காரு, போங்க. நன்றிங்க. ராஜா, யார் சார் நீங்க? என்ன வேணும்? இங்க ராஜான்னு. நான் தான் சார் ராஜா. நீங்க இல்லீங்க, போன மாசம் வேலைக்கு சேர்ந்தாரு அந்த ராஜா. போன மாசம் வேலைக்கு சேர்ந்த ராஜா நான் தான் சார். அது இல்ல தம்பி, என் பையன் பேரு ராஜா தான். எனக்கு வேண்டிய ஒருத்தர் அவனை சிபாரிசு பண்ணி இங்க வேலைக்கு சேர்த்து விட்டாரு. நான் அவனை தான் பார்க்க வந்தேன். வேண்டியவரா? ஆமா. அவர் பேர் என்ன சார்? ராமநாதன். ராமநாதனா? இன்டர்வியூல ராமநாதன் அனுப்புன ராஜான்னு சொல்லுங்க, வேலை உங்களுக்கு தான். அந்த ராஜா உங்க மகனா? சார், அந்த மாதிரி ஒரு நல்ல மகனை பெற்றதுக்கு நீங்க தவம் பண்ணிருக்கணும் சார். என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச தெய்வம் சார் அவரு. என்ன சார் பாக்குறீங்க? இந்த வேலையே அவர் எனக்கு போட்ட பிச்சை தான். அவருக்கு கிடைச்ச வேலைய எனக்கு விட்டு கொடுத்துட்டாரு சார். ஓஹோ. என்ன சார் ஒண்ணுமே சொல்லாம போறீங்க?
நீங்க சொன்னீங்களே தெய்வம், அந்த தெய்வத்துக்கு செலை வைக்கணும். எந்த இடத்துல வைக்கலாம்னு பார்க்க போறேன். அண்ணே, இன்னைக்கு 1ஆம் தேதி, நீங்க வீட்டுக்கு சம்பளத்தோட தான் போகணும். அத பத்தி கவலைப்படாம சின்ன பிள்ளை மாதிரி கையில பிளேட வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. அத பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சம்பளத்தோட வீட்டுக்கு போலனா அப்பா மனுஷனாவே இருக்க மாட்டாரு. வீட்டு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவன் வேற 3 நாள் ஊர்ல இல்ல. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அண்ணா வேண்டாம் அண்ணே, நீங்க போயிட்டா எனக்கு யாருன்னு இருக்கா? இப்ப ஏன்டா அழுகுற? அல்பம் 2000 ரூபாய்க்காக உங்க கழுத்தை அறுத்து நீங்க தற்கொலை பண்ணிக்க போறீங்களே. இப்போ உன் கழுத்தை தான் அறுக்கணும். அப்போ நீங்க தற்கொலை பண்ணிக்கலையா? பிறகு யார் பாக்கெட்டையாவது அறுக்க போறீங்களா? யார் பாக்கெட்டையும் இல்ல, என் பாக்கெட்டை தான். அம்மா, அண்ணா வந்துருச்சு. கொஞ்சம் இருங்க. ராஜா, முத மாச சம்பளத்தை சாமி படத்துக்கிட்ட வச்சு எடுப்பா. சாமி படத்துக்கு முன்னால வைக்கலான்னு தான் சம்பளம் வாங்கினேன். ஆனா சாமி கவுத்துட்டாரு. சாமி கவுத்துட்டாரா? என்னப்பா சொல்ற? பிட் பாக்கெட்ல பணம் போயிருச்சுமா. டே ராஜா, பாவி. கவலைப்படாத தங்கம், உன் மகன் தெய்வம். அதனாலதான் அவன் பிட் பாக்கெட்ல பறி கொடுத்த பணம் இப்ப என் கையில கிடைச்சிருக்கு. நிஜமா சொல்றீங்க? உன் சம்பளம் எவ்வளவு? 2000 ரூபாயா? ஆமாப்பா. அத கவர்ல தானே போட்டு தருவாங்க. இப்ப அந்த கவர் என்கிட்ட இருக்கு. அப்படியா? சரியா இருக்கான்னு பாரு. பிரிச்சு பாருடா. பிளேடு, ஒர்க் ஷாப்புக்கு போயிருந்தா. என்னங்க இதெல்லாம்? நம்ம பையன் நம்ம கழுத்தை அறுத்துட்டாண்டி. 1 மாசமா வேலைக்கு போறதா நம்ம கிட்ட போய் சொல்லி இருக்கான். நான் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த வேலையை இவன் வேற எவனோ ஒருத்தருக்கு தானம் பண்ணிருக்கான். அப்பா, விஷம் குடிச்சு சாக இருந்த குடும்பத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் அந்த வேலையை விட்டு கொடுத்தேன். இல்லைன்னா அந்த குடும்பம் இந்த பாரடி, இனிமே இவன் இந்த குடும்பத்தை காப்பாத்த வேண்டாம். எனக்கு கால் இருக்கு. இவனை மகனா பெத்த பாவத்துக்கு இந்த குடும்பத்துக்கு இனிமே நான் உழைக்கிறேன்டி. நான் உழைக்கிறேன். இவரு ஊருக்கு உழைக்கட்டும். ஊருக்கு உழைக்கிறானுங்களா? வாங்க சார், ரிக்ஷா வருமா? வரும் சார். அது என் வண்டி. ஒரு ரிக்ஷால ஏத்துக்குவியா? என்ன சார் இது? ரிக்ஷால எப்படி சார் காரை ஏத்த முடியும்? காரை ரிக்ஷால ஏத்த முடியாது. ஆனா ரிக்ஷாக்காரமா மட்டும் கார்ல போற பொண்ணு காதலிக்கலாம். என்ன சார் சொல்றீங்க? என் தங்கச்சியை பார்க்க கூடாதுன்னு உன் மவன் கிட்ட சொல்லி வை. தங்கச்சியா? நீங்க வேற யாரும் நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க. ராஜா ஓமாவும் தானே, அதுல சந்தேகம் இல்லையே. ராஜா ஏமான் தான். அப்ப நான் சொல்றதுலயும் சந்தேகம் இல்ல. சத்தியமா அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. அப்ப அவன் செய்யறது சரின்னு சொல்றியா? நீங்க சொல்றது பொய்ன்னு சொல்றேன். கண்டிச்சு வெயின்னு சொல்றேன், கதையாடா சொல்றேன். தம்பி, வார்த்தையை அளந்து பேசுங்க. மரியாதை கொடுக்கலன்னா மரியாதை கிடைக்காது. மரியாதையா? சோழா ஹோட்டல்ல ரூம் போட்டு பேசுவோமாடா? ஏய், என் மகன் அப்படித்தான்டா லவ் பண்ணுவான். உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க. போடா. போடவா? குட். உன் விதியை மாத்தலான்னு பார்த்தேன், முடியாது போல இருக்க. நிறுத்துடா. உன் தங்கச்சி லவ் பண்ணா அவளை வீட்டுக்குள்ள பூட்டி வை. அதை விட்டுட்டு இங்க வந்து கொலைக்கிறிய. ஒரு வேடிக்கை பாத்தியா? அப்பன் செஞ்ச பாவம் மவன் தலையில விடியும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க மாறி போச்சு. மவன் செஞ்ச பாவம் அப்பன் கால்ல வந்து விடிய போகுது. நீ எதுக்கு இந்த ரிக்ஷா ரேட் பேசி வித்துரு? இனிமே நீ ரிக்ஷா ஓட்ட மாட்ட. உன்ன மாதிரி பிஸ்தா எத்தனை பேரை பார்த்திருக்கிறோம். சும்மா அழட்டிக்காத போனேனா பாவம் குழந்தை குழுகி போது விட்ட. ரொம்ப பேசாத தனி.
தங்கம், உன் மகனுக்கு எப்படியாவது வேலை வாங்கி கொடுத்துடணும்னு ஒத்த கால்ல நின்ன. இப்ப என்ன நிஜமாவே ஒத்த கால்ல நிக்க வச்சுட்டாமா. உங்க காலுக்கு ஓய்வு கொடுப்பான்னு சொல்லுவியே, இப்ப ஒரேடியா ஓய்வு கொடுத்துட்டாமா. மகனே மகனேன்னு சொன்னதை விட சிவனே சிவனேன்னு சொல்லி இருந்தா ஒரு வழி பிறந்திருக்கும். ₹1 சம்பாதிக்க வக்கில்ல, இவனுக்கெல்லாம் ஏண்டி பணக்கார வீட்டுல காதல்? உன் மகனுக்கு அவன் காதல் முக்கியமா தெரிஞ்சிருக்கு, அவன் அப்பனோட கால் முக்கியமா தெரியலம்மா. நில்லுடா. எங்கடா போற? பதிலுக்கு அவன் காலை எடுக்க போறியா? அவன் காலை எடுத்துட்டா உங்க அப்பாவுக்கு திரும்ப கால் வந்துருமா? இதுக்கெல்லாம் நீ தானடா காரணம். அத பத்தி நினைச்சு கொஞ்சம் கூட வருத்தப்படாம இப்படி கோவப்பட்டா என்ன பிரயோஜனம்? புத்தி கெட்டத்தனமா ஏதாவது செஞ்சு உங்க அப்பாவை படுக்க வச்ச மாதிரி இந்த குடும்பத்தையும் படுக்க வச்சிடாத. போ, போய் பொழப்ப பாரு. இவன் எங்கடி பொழப்ப பார்க்க போறான்? என் பொழப்பையும் சேர்த்துல கெடுத்துட்டான். தங்கம், இனிமே நம்ம குடும்பத்தை அந்த ஆண்டவன் தாண்டி காப்பாத்தணும். இல்ல பீட்டர், என் குடும்பத்தை நான் காப்பாத்த போறேன். அவங்க வடிக்கிற கண்ணீர் ஆனந்த கண்ணீரா மாத்த போறேன். அவங்க படுற வேதனை என்ன எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. என்ன எங்க அப்பா ஒரு ரிச்சாக்காரன் பிள்ளை மாதிரி வளர்க்கல, ராஜா விட்டு பிள்ளை மாதிரி வளர்த்தாரு. பட்டு பாவாடை உடுத்தி பட்டுப்பூச்சி மாதிரி திரிய வேண்டிய என் தங்கச்சி பழைய துணி உடுத்துறப்போ எனக்கு மட்டும் எதுக்குப்பா புது ட்ரெஸ் பல தடவை கேட்டிருக்கேன். டேய், அந்த கவலை உனக்கு எதுக்குடா? நீ நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கிற வழியை பாடுறா. அப்பதானே நம்ம குடும்பம் தலைநிமிர்ந்து நிற்கும். என் வாய் அடைச்சிட்டாரு எங்க அப்பா. பூவிக்க போக வேண்டாம்னு பல தடவை என் தங்கச்சி நான் தடுத்திருக்கேன். அண்ணே, நீ படிச்சு வேலைக்கு போன பின்னால என்ன பூ மாதிரி வச்சிருக்க மாட்டியா? மேல என்ன பேச விடல என் தங்கச்சி. எங்க அம்மா கூலி வேலை பாக்குறதையும் பாத்திரம் தேய்க்கிறதையும் பார்த்து கண் கலங்கி இருக்கேன். நான் கூலி வேலை செஞ்சாவது உன்னை காப்பாத்துறமான எங்க அம்மா கிட்ட கெஞ்சி இருக்கேன். ஏ ராஜா, நான் பெத்த மகன் உன்னை இந்த உலகம் பாராட்டணும். அதை கேட்டு நான் பூரிக்கணும். அதனால நீ படிக்கணும். படிக்கிறதுல மட்டும்தான் உன் கவனம் இருக்கணும். தீர்மானமா சொல்லிட்டாங்க எங்க அம்மா. இவங்களெல்லாம் நான் மறந்துடுவேனா பீட்டர்? ஒரு குருட்டு பிச்சைக்காரன் குடும்பத்துக்கு உதவி பண்ணி கிடைக்கிற வேலையை விட்டேன். ஒரு ஜவுளிக்கடை முதலாளி உயிரை காப்பாத்த போய் இன்னொரு வேலையை கை நழுவி போச்சு. தான் மகனுக்கு வேலை கிடைக்கலனா தான் குடும்பத்தோட சாக போறேன்னு ஒரு தாய் எழுதியிருந்த லெட்டர் படிச்சதும் கிடைச்ச வேலையும் விட்டு கொடுத்து அடுத்தவங்க படுற கஷ்டங்களை பாக்குற போது என் குடும்பத்தோட கஷ்டம் எனக்கு மறந்து போகுது. என்ன செய்வேன் பீட்டர்? ராஜா, தான் குடும்பத்தை நினைக்காம அடுத்தவங்க வேதனையை தீக்கிற மனச ஆண்டவன் எல்லாத்துக்கும் கொடுக்கறது இல்ல. அத உனக்கு கொடுத்திருக்கான். நீ பெரிய ஆளா வருவ. அதுக்கு முன்னால சந்தியா எனக்கு பொண்டாட்டியா வரணும். அப்படியா? அவ உன்னை பணக்காரன் நினைச்சுதானே காதலிச்சா? கல்யாணத்தன்னைக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா நீ உதவி பண்ணா நான் எதையும் சாதிப்பேன். உனக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். சொல்லு. ராஜா, எவ்வளவு கல் மனசா இருந்தா ஒரு வாரம் என்ன பார்க்காம இருந்திருப்பீங்க. உங்க வீடு தெரிஞ்சிருந்தா நானே உங்க வீட்டுக்கு ஓடி வந்திருப்பேன். நான் ஒரு வாரமா சரியா சாப்பிடல, சரியா தூங்கல. சந்தியா, என் கவலையே வேறமா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்கா போய் பிசினஸ் கவனிக்க சொல்லிட்டாரு எங்க அப்பா. நல்ல விஷயத்துக்கு எங்க கவலைப்படுறீங்க? சீக்கிரமா நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்ல சந்தியா, உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்க எங்க அப்பா சம்மதிக்க மாட்டாரு. ராஜா, சந்தியா, உங்க அப்பா வசதியானவர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எங்க அப்பாவுக்கு இருக்கிற வசதிக்கு முன்னாடி உங்க அப்பா நத்திங். நமக்கு கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நாம 2 பேரும் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அப்பாவும் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு, உங்க அப்பாவும் மறுக்க மாட்டாரு. ஏன்னா நான் படிச்ச மாப்பிள்ள, வசதியான மாப்பிள்ள.
வணக்கம் முதலாளி. வணக்கம் முதலாளி. நீங்க எப்பவுமே பென்ஸ், பிளேமவுத், டயோட்டாவில தான் போவீங்க. திடீர்னு அம்பாசிடர் எடுத்துட்டு வர சொல்லிட்டீங்க. எந்த நம்பர்னு சொல்லல. அதனாலதான் எல்லா அம்பாசிடரையும் எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னும் 10 வண்டி செட்ல நிக்குது, ரெடி ஆகல. அதுவும் ரெடியா இருந்தா எடுத்து வந்திருப்போம், மன்னிச்சுக்கோங்க. 5 வண்டிக்கு இன்ஜினியர் 5 வண்டிக்கு இன்ஜினியர் இறங்கி போச்சு, 5 வண்டி காத்து இறங்கி போச்சு. அவர் கேட்டாரா காத்து கீத்துன்னு? சும்மாறா. எப்படி செட்டப்பு அடிச்சுப்ப. பீட்டர், நான் 7381ல வரேன். நீங்க எல்லாம் போகலாம். சரி முதலாளி. ஆல் டிரைவர்ஸ் கம் ஆன். சந்தியா, நாளைக்கு காலையில திருநீர்மலை கோயில்ல உனக்காக நான் காத்திருப்பேன். அங்கே நமக்கு கல்யாணம். நீ வரலனா பிளைட்ல அமெரிக்காவுக்கு பறந்துகிட்டே இருப்பேன். எங்க பொண்ணு இல்லாம எப்படி கல்யாணம்? ஐயரை வச்சு என்ன பண்றது? ஏண்டா, என்ன விட்டா வேற ஆளே கிடைக்கலையா அந்த கல்யாணம் பண்றதுக்கு? அது என்னமோ சாமி, திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உமை விட்டா வேற ராசியான ஐயரே கிடையாது. அப்படி ஒரு யோகம் உமக்கு. என்ன பண்றது? நான் பண்ணிட்டதே திருட்டு கல்யாணம். அதனாலதானோ என்னமோ எல்லாம் திருட்டு கேஸாவே வந்து மாட்டுறது. நான் என்னைக்கு போலீஸ்ல மாட்ட போறணும்? டேய், என்னடா இது நாயா இண்டே இருக்கு? நீங்க பாட்டுக்கு என்ன கடத்தின்னு வந்து இங்க உட்காத்தி வச்சுட்டேல. ஆமா, இவரை கடத்திட்டு வர்றதுக்கு பெரிய எம்எல்ஏ. ஆத்துல மாமி தேடின்னு இருப்பாடா. இப்ப மாமியை தானே பாக்கணுமா? டேய், மாமியும் கடத்திட்டு வாங்கடா. வேண்டாம் வேண்டாம், மாமி ஆத்துலயே இருக்கட்டும். அபிஷ்டோ அபிஷ்டோ. வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. போலீஸா? என்ன சந்தி எவ்வளவு இருக்கு? உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். வா. அட பாவீங்களா, என்னடா சதி பண்றீங்க? நீ தேவையில்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீ புது மாப்பிள்ள போ. என்னது? இறங்குடா. நல்ல நேரம் போயிட்டே இருக்கு, சீக்கிரம் வாங்க. சாமி, தப்பா சொல்றீங்க. நல்ல நேரம் வந்துகிட்டே இருக்கு இல்ல சந்தியா? உட்காருமா. சீக்கிரம் மந்திரத்தை ஆரம்பிங்க. சரண்யே திகம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்யம் தந்துநாயேன மம ஜீவனே துநாயே ஜீவகரதாம் சதவாங்கபதிஹதாய புரோபதே ஜனாயுக்கேமே பிரதிதிஷ்டதி. பிஸ்கி சாப்பிட்டேங்க. அது இல்லைங்க, 4 பேர் சேர்ந்து கட்டி போட்டாங்க. வாயை பொழுது பிஸ்கியை உள்ள ஊத்திட்டாங்க. என்னால ஒண்ணுமே செய்ய முடியலைங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல அவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க டாடி. 6வது அறிவு எதுக்கு வச்சிருக்கான்? அது வேலை செய்வேனா? அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம பொண்ணுடா. முள்ளு மேல சேலை விழுந்துச்சு. அத பக்குவமா தான் எடுக்கணும். சந்தியா பிறந்த வீட்டுக்கு வரணும். அந்த பைய மாமியார் வீட்டுக்கு போகணும். என்னடா சொல்ற? உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ ஓல்ட் மேன். நான் பாத்துக்கிறேன். எங்க உங்க வீட்ல ஸ்விமிங் பூல் இருக்கா? ஷவர் பாத் இருக்கா? நீ தான் பார்க்க போறிய. பார்த்தா அசந்துருவீங்க இல்லையா முதலாளி? எங்க உங்க வீட்ல காலையில என்ன டிஃபன் பண்ணுவாங்க? நீ தான் சாப்பிட போறிய. சாப்பிட்டா அசந்துருவீங்க இல்லையா முதலாளி? எங்க நாம 2 பேரும் ஜோடியா போய் இறங்கினா உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும்ல? அதிர்ச்சி தானே? அது நிச்சயமா இருக்கும். அத பார்க்கத்தானே நானும் வந்துகிட்டு இருக்கேன். ஏயா 3 மாசமா வீட்டு வாடகை பாக்கி, இந்த லட்சத்துல கை மாத்து வேற பணம் கேட்டுட்டு இருக்கிறேன். என்ன சுத்தியா வீட்டுக்கு முன்னாடி கார் வந்து நிக்குது? என்னங்க இது இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இங்கதான் என் தெய்வம் இருக்கு. ஆசீர்வாதம் வாங்கலாம் வா. கோயிலா? குடிசையா இருக்கே. உள்ள போய் பாருங்க. அருள் வந்து ஆடுனாலும் ஆடுவீங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வம் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கு. ஆசீர்வாதம் வாங்க போகும்போது வெறுங்கலத்தோட போக கூடாது. அதுக்காக கழுத்தை வெட்டிட்டு போக சொல்றியா? மாலை போட்டு போக சொல்றேன். அத சொல்லியா? நான் பதறிட்டேன். அதுதான் கழுத்து.
என்னப்பா இதெல்லாம்? அது வந்துமா, இவங்க எல்லாம் யாரு? உனக்கு மாமியார், மாமனார், நாத்தனார், கொழுந்தனார். இவங்க எனக்கு என்ன உறவு முறைன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே. ஏன் என்னை ஏமாத்துன? ஏன் என்னை ஏமாத்துன? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? எனக்காக என் வாழ்க்கைய நாசம் பண்ண? நீ அழுததை விட எங்க அம்மா அதிகமாவே அழுதாங்க. நீ கதறதை விட என் தங்கச்சி அதிகமாவே கதறினா. நீ துடிச்சதை விட என் தம்பி அதிகமாவே துடிச்சான். எங்க அப்பா கால் உடைஞ்சு வீட்டுக்கு வந்தப்போ எங்க அப்பாவோட இந்த நிலைமைக்கு யார் காரணம் தெரியுமா? உங்க அண்ணன். நம்ம காதலை உடைக்கணுங்கிறதுக்காக எங்க அப்பாவோட காலை உடைச்சிட்டான். அவன் என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு என்ன கண்டிச்சிருக்கணும், இல்ல ஒன்ன கண்டிச்சிருக்கணும். ஒரு பாவ மரியாதை எங்க அப்பாவை தண்டிச்சானே, அது என்ன நியாயம்? அப்பா, எது நடக்க கூடாதுங்கிறதுக்காக இவங்க அண்ணன் உங்க காலை உடைச்சானோ, இப்ப அதையே நான் நடத்தி காட்டிட்டேன்ப்பா. இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இல்லடா, அவ அண்ணன் செஞ்ச தப்பியே தானே நீயும் செய்திருக்க. அவனை தண்டிக்கிறத விட்டுட்டு இந்த பொண்ணை தண்டிச்சிட்டியடா நீ. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என் பையன் எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் இருக்கும். பேசாம ஆசீர்வாதம் பண்ணுங்க. இவருக்கு நான் கழுத்தை நீட்டிட்டேன், அதனால இந்த வீட்டுல மருமகளா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? No, I will always be the daughter to Chandrasekhar and a sister for Arun. பெரிய பணக்காரியா இருந்தோ ஒரு ரிக்ஷாக்கார மகனை கல்யாணம் பண்ணிட்டு காதலுக்கே ஒரு வழிகாட்டியா மாறிட்டியடி. இங்க ராஜா யாரு? நான் தான். ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்ச கடத்திட்டு வந்து கட்டாய தாலி கட்டிருப்பேன். அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்கிறதே தண்டனை தானே. Shut up. ராஜா, ஸ்டேஷனுக்கு வா. சந்தியா, வாமா போலாம். பயப்படாம வாமா. அவ வரமாட்டா. இன்ஸ்பெக்டர், காக்கி சட்டை போட்டுக்கிட்டா காதலுக்கும் கடத்தலுக்கும் வித்தியாசம் தெரியாதா? ஏ சார், ஒரு நல்ல காதலை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? நாமா பொண்ணை பெத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன சார் பெரிய கம்ப்ளைண்ட்? கம்ப்ளைண்ட் கொடுத்தா காதலை பிரிச்சிருவீங்களா? ஹலோ, நீ யாரு? நீ ஒரு ரிக்ஷாக்காரனோட ஓடி வந்திருந்தா உங்க அண்ணனும் இப்படிதான் வந்திருப்பான். எங்க அண்ணன் ஒண்ணு இந்த மாதிரி அநாகரிகமா நடந்துக்க மாட்டார். Shut up. நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி? சம்பந்தப்பட்ட பொண்ணை பேச சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க. அம்மா, இன்ஸ்பெக்டர் கேக்குறாருல, அவர் மூஞ்சில கரிய பூசுற மாதிரி சொல்லுங்க. அவகிட்ட என்ன கேக்குறது? முதல்ல அந்த பயலை அரெஸ்ட் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், யாரும் என்ன கடத்திக்கிட்டு வரல. நானா விரும்பி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சந்தியா, இப்ப நீ என் கூட வரப்போறியா இல்லையா? நான் ஏன் வரணும்? இது என் புருஷன் வீடு. நான் இங்கதான் இருப்பேன். இன்ஸ்பெக்டர், அதான் சொல்லிட்டாங்களே, புறப்பட வேண்டியதானே. மிஸ்டர் அருண், வாங்க போலாம். இப்ப நீ என் கூட வரமாட்டல்ல? ஓகே, உன்னை வர வைக்கிறேன். நாங்க வரோம் சந்தியா. வரோம். எம்மாடி, உன்னோட அதிர்ஷ்டத்திலேயாவது இவனுக்கு வேலை வெட்டி கிடைச்சு 2 பேரும் சந்தோஷமா இருங்க. நான் வரட்டுமா? மறுபடியும் வந்து பாக்குறேன். அவன் உயிரோட இருந்தா தானே அவங்க இருப்பா. அவன் கழுத்துல நேத்து ஏறின தாலி இன்னைக்கே இறங்கினாலும் தப்பு இல்ல. சோ இந்த 6 புல்லட்டும் அவன் உடம்புல இறங்கினாலும் தப்பு இல்ல. ஓகே சார். நில்லுங்கடா. இவங்களை எங்கடா அனுப்புற? அம்மா, என்ன அவமானப்படுத்தது மட்டும் இல்ல, நம்ம குடும்ப கௌரவத்தை குழி தோண்டி போச்சிட்டா உமாவ. ஏன் மகளா? யாரா ஏன் மக? எப்ப அவ உன்ன தலைகுனிய வச்சாலோ அப்பவே நான் அவளை தலை முழுகிட்டேன். அந்த குடிசையிலிருந்து கஷ்டப்பட்டாதான் அவளுக்கு இந்த வீட்டோட அருமை தெரியும். முடிவா சொல்றேன், அவ தாலி அறுத்துட்டா கூட இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்க கூடாது. ஆசை கொன்னும் பெத்துட்டேன்னு மனசு பூரிச்சு போயிருந்து ஆசையை அடியோட அழிச்சிட்டா.
அவ செத்துட்டான்னு நான் முடிவே பண்ணிட்டேன். அருண், நீ மட்டும் எனக்கு போதும். ஓடி போனவளுக்காக நீ கொலைகாரனா மாற வேண்டாம். டாடியை விட மம்மி பெட்டர். நீங்க போலாம். அம்மா, என்னம்மா இது? நடந்தது நடந்து போச்சு. இவங்களை சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்க வேண்டிய நீங்களே இப்படி சொல்லிட்டீங்களே அம்மா. உனக்கு தெரியாதுடி, நான் இப்படி சொன்னதுனாலதான் என் பையன் மனச மாத்திக்கிட்டான். நீ சொன்ன மாதிரி நான் கெஞ்சி கேட்டிருந்தா அவ இருந்த வேகத்துக்கு என் பொண்ணு விதவியாத்தான் இந்த வீட்டுக்கு வந்திருப்பா. என் பொண்ணு தாலியை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. ருக்கு ருக்கு, ஏன்பா? கோயிலுக்கு பூ கொண்டு முடியுமா? இன்னும் புறப்படலையா? இதோ கிளம்பிட்டேன்பா. ருக்கு, இந்த பூவெல்லாம் கொண்டு போய் சாயம்படத்துக்கு போடு. என்ன இனிமே நீ பூ வைக்க போக வேண்டாம். அண்ணா சொன்னா கேளு. அம்மா, என்னடா இனிமே நீங்க வேலைக்கு போக வேண்டாம். என்னடா சொல்ற? நாங்க 2 பேரும் சம்பாதிச்சுதான் இந்த குடும்பமே நடக்குது. அப்பா வேலை இனிமே வேலைக்கு போக முடியாது, தெரியுமில்ல? நான் சம்பாதிக்கிறேமா? ஆமா, கிடைச்ச நல்ல நல்ல வேலையெல்லாம் விட்டு விட்ட. இப்ப யார் திடீர்னு வேலை கொடுக்க போறா? ஒரு நல்ல வேலை இருக்குப்பா.